லைக்கா வந்து வழக்கம் போல் சேட்டை போட்டிருக்காப்புல. இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டர் வந்து ரிலீஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்க டைமில் ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து நல்லா இருக்குது. வீடியோவில் வந்து நிறைய ரஜினி சாரோடைய ரெஃபரன்ஸு, தலைவருடைய சீன்ஸ் நிறைய இதை வந்து அந்த கிளிம்ஸ் வீடியோவில் வந்து காமிக்கிறாங்க. ஒரு 25 செகண்ட் அந்த வீடியோ. அது லாஸ்ட்டில் வந்து அந்த கேரக்டருடைய பெயர் வந்து கொடுக்கணும், அதுதான் வந்து விதி. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து லாஸ்ட்டில் முடியும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சுட்டு போயிருப்போம். என்னடான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம லைட்டாக வந்து ட்விட்டரில் போட்டிருக்கோம். அது எப்படி சீக்கிரம் வந்து நாங்கள் ரஜினி சாரோடைய பேரை, ரஜினி சாரோட கேரக்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம், அவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன காக்காவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காப்புல. கேட்டுட்டு வந்து வெயிட் பண்ணுங்க, ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு சம்பவம் இருக்குது, ஆடியோ லான்ச்சில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒரு பெரிய ஒரு சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. அந்த கேரக்டர் அந்த 25 செகண்ட் வீடியோவில் ரஜினி சார் நிறைய இடத்துல வந்து காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக டிவி நாடகம் அப்படின்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா ரஜினி சாருடைய முன்னும் மலரும், 6 வரை 3 முடிச்சு, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். துள்ளுமுள்ளா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரஜினி சாருக்கு வந்து இருக்குது. ஒரு நல்ல ஒரு நடிகன் இருக்கிறார் அவருக்குள்ள. பட் ஆனால் கமர்ஷியல் மூவிஸாக பண்ணுறதுனால அந்த நடிகை வந்து வெளியே தெரியலை. அப்பப்போ சில படத்தில் வந்து ரஜினி சார் அவரோட நடிப்பை வந்து வெளியே கொண்டு வருவார். என்னுடைய இந்த ஒரு வேட்டையின் படத்தில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரஜினி சாருடைய நடிப்பை நான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். அவர் உள்ள அந்த நடிகரை நான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன் நிறைய இடத்துல, தேவையான இடத்துல. அதனால இது வந்து ரஜினி சாருடைய ஒரு உண்மையான படம். அந்த படத்தை நம்ம வந்து பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சில சீன்ஸ் வர இடத்துலையும் ரஜினி சாருடைய இந்த ஃபேஸில் உள்ள ரியாக்ஷனும், அவருடைய ஃபேஸில் வந்து நம்ம விட்டு பார்த்தா தெரியும் இது முன்னாடி உள்ள ஜெயலலிதா படத்துக்கு இதுக்கும் உள்ளது கமர்ஷியல் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி ஜெயலலிதா ஃபேஸ் இருக்கும், ஒரு நடிக்கிற படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஃபேஸ் இருக்கும். இதை பார்க்கும்போது நம்ம வந்து என்ன தெரியுது, இந்த படத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே நான் சொன்ன மாதிரி வந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆடியோ லான்ச்சியே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். தலைவர் என்ன பேச போகிறாரு, அனிருத் பேச போகிறாரு, அனிருத் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, காக்கா அடி விடுமா, காக்காக வந்து எத்தனை காக்கா வந்து மின்சாரம் பாய்